அகதிகள் விவகாரத்திற்கு விரைவாக தீர்வு காணும் முயற்சியாக அவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை தொடங்கும்படி உள்துறை அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. நம்பகரமான தரவுகளை வைத்திருப்பதில் உள்ள சிக்கல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போது அகதிகளை பதிவு செய்வது ஐநா அகதிகளுக்கான ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தரவுக்கான பதிவு செயல்முறை நீண்டதாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அகதிகளின் பதிவு நடைமுறைக்கு தலைமையேற்கும்படி தேசிய பாதுகாப்பு மன்றமான MKNக்கு உள்துறை அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளதாக இன்தானில் நமது நாடு பாதுகாப்பு ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு என்ற கருப்பொருள் கொண்ட இன்தான் அமைச்சரின் உரையாடலில் கலந்து கொண்ட பிறகு சைஃபுடின் இத்தகவலை வெளியிட்டார். இதற்கான அதிகாரிகளை நியமிப்பதற்கான நடைமுறைகளை அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். உள்துறை அமைச்சில் குடிநுழைவுத்துறை போன்ற உட்கட்ட அமைப்பு பயன்படுத்தப்படும் என்பதோடு நாடு முழுவதிலும் இதுபோன்ற 70க்கும் மேற்பட்ட துறைகள் உள்துறை அமைச்சில் இருப்பதாக சைஃபுடின் தெரிவித்தார். 3 சுற்று பேச்சுகள் நடைபெற்ற போதிலும் தங்களது தரப்புக்கும் அகதிகளுக்கான ஐநா ஆணைக்குழுவிற்கும் இடையே அகதிகள் தரவு குறித்து எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினேங் பராய் சப்ரஞ்சயா பினேங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் கலகலனி எல்லாமே ஒரே கூரையின் கீழ் மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினேங் பராய்.